மாஸ்டர். நீங்க யுஜிசி, நெட், டெட், செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்குறது, அனாலிசிஸ் பேஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் 21 ஜான் அன்னைக்கு நடந்த எக்ஸாம். ஓகேவா? யுஜிசி நெட் எக்ஸாம்ல ஒரு மெமரி பேஸ்டு பேப்பர். இப்ப எழுதிட்டு வந்தவங்க இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னத வச்சு பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக்ஸ் எல்லாம் இதுல நம்ம பார்க்க போறோம். நான் ஓரளவு எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நான் இந்த மாரி அனாலிசிஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்ப 27த் யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, இதுலருந்து நெறைய டாபிக்ஸ் இப்ப நெறைய நமக்கு நல்லா பார்க்க முடியுது. ஓகேவா? அந்த கொஸ்டினே கேட்கலனாலும், அது ரிலேட்டட் டாபிக்ஸ் இப்ப நெறைய ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இல்லன்னா பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, நான் எல்லா யூனிட்ஸ்க்குமே ஷார்ட் நோட்ஸ் வீடியோவும் பண்ணியிருக்கேன். அதெல்லாமும் ஒரு தடவ பார்த்துட்டு போங்க. ஓகே. நாம இப்ப வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எடுமாஸ்டர் தமிழ், இங்கிலீஷ் சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் 1 நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. ஓகேவா? நம்ம இப்ப பார்ப்போமா? அனாலிசிஸ் பேஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் 21 ஜான். நமக்கு மொத்தம் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் 10 வீடியோஸ் இருக்கு. இதுல யூனிட் 1 வந்து இப்ப டீச்சிங் ஆப்டிட்யூட். இப்ப டீச்சிங் ஆப்டிட்யூட்ல என்னெல்லாம் இருக்கு? நம்ம இந்த கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் பத்தின கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் இது எல்லாமே லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல வருது. இந்த நெறைய ஷிஃப்ட்ஸ்ல லேர்னர் சென்டர்ட் மெத்தட் கொஸ்டின்ஸ் நெறைய வருது. ஸோ லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ்னா லேர்னரோட பார்ட் அங்க ஆக்டிவா இருக்கும். டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. ஒரு கைடா இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? பட் நெறைய இந்த ப்ராஜெக்ட் மெத்தட்ஸ் அது எல்லாமே லேர்னர் சென்டர்ட் மெத்தட் தான். ஓகேவா? அங்க பசங்களே அவங்களே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களே ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல சேரும். ஓகே. ஸோ கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்னா எல்லாருமே ஒரு பியர் குரூப்போட சேர்ந்து பண்றது. ஓகேவா? அது மாரி பண்ணும்போது என்ன ஆகுது? பசங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் நடக்குது. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வளருது. கிரிட்டிக்கல் திங்கிங் வளருது. ஓகேவா? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்ற ஒரு ஸ்கில் வளருது பசங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஆன்லைன் டீச்சிங் டூல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இதுல இந்த காஹூத் வந்து முதல்ல கூட நெறைய ஷிப்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு கேம் பேஸ்டு லேர்னிங். ஓகேவா? இது வந்து ஒரு ஆக்டிவா பசங்க படிக்கிறதுக்கு ஒரு கேமிங் ரிலேட்டடா இருக்கும் அதுல. கேம் பேஸ்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகே. யூஸ்டு டூ கிரியேட் குவிஸஸ் பண்ண முடியும். போல்ஸ், சம் சேலஞ்சஸ் ஒரு மாரி பசங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. மேக்கிங் லேர்னிங் இன்டராக்டிவ் அண்ட் ஃபன். இன்னொன்னு இந்த Padlet பத்தியும் கொஸ்டின் இப்ப கேட்டிருக்காங்க. ஸோ Padletங்கிறது இட்ஸ் a சாஃப்ட்வேர் டூல் டிசைன் ஃபார் டிஜிட்டல் கொலாபரேஷன். ஓகேவா? இது ஸ்கூல்லயும் டீச்சர் யூஸ் பண்ணலாம். இல்ல ஏதோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பண்றவங்க, அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு, அது ஒரு மாரி வெர்ச்சுவல் போர்ட்ல, கிரியேட்டிங் இன் வெர்ச்சுவல் போர்ட்ல பண்றது. ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லேர்னர் சென்டர்ட் டீச்சிங் பத்தி கேட்டிருக்காங்க. மொத்தம் நமக்கு 2 இருக்கு. டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட். டீச்சர் சென்டர்ட்ல டீச்சரோட பார்ட் அங்க ஆக்டிவா இருக்கும். ஆனா லேர்னர் சென்டர்ல லேர்னர்ஸோட பார்ட் தான் ஆக்டிவா இருக்கும். இப்ப நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றது எல்லாமே லேர்னர் சென்டர்ட் மெத்தட் தான். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்றோம். இல்லையா? அது எல்லாமே ப்ளே பேஸ்ட்ல இது எல்லாமே என்னன்னா, பசங்களுக்கு ஆக்டிவா இருக்க வச்சு, ஒரு ஆக்டிவா பசங்கள படிக்க வைக்கிறதுக்காக வந்தது தான் இது எல்லாமே. ஓகேவா? இங்க டீச்சர் ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. என்கரேஜஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் இருக்கும். பசங்க தானே ஒரு இன்ட்ரெஸ்ட்டா படிக்கிறது. ஓகேவா? அடுத்தது அத்தாரிட்டேரியன் டீச்சிங் ஸ்டைல்ங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அத்தாரிட்டேரியன்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவ்னாலே என்னது? தான் சொல்றத மத்தவங்க கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு அத்தாரிட்டேட்டிவ். அந்த மாதிரி ஒரு டீச்சிங் ஸ்டைல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இருக்கும். டிசிப்ளின் இருக்கும். டீச்சர் அத்தாரிட்டி இருக்கும். ஓகேவா? ஸ்டூடண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித்தவுட் மச் இன்புட். ஸோ அத்தாரிட்டேரியன் ஸ்டைல்னாலே அங்க டீச்சர் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஒரு டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணணும். அத்தாரிட்டேட்டிவ். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாவும் நான் என்னோட வீடியோல போட்டிருக்கேன் டீச்சிங் ஆப்டிட்யூட்ல. ஓகேவா? டெலிகேட் ஸ்டைல் அந்த மாரிலாம் டீச்சருக்கு ஒரு டீச்சிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகே. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் வருது. ஆக்சுவலா நான் அந்த 7 வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் 1 ஹவர்ல அது கம்ப்ளீட் பண்ணிரும். அதுலருந்து தான் நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த பிளேலிஸ்ட் போயிட்டு பாருங்க. அதுல இந்த டீச்சிங் ஸ்டைல்ஸ் கூட நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது யூனிட் 2 நமக்கு ரிசர்ச் ஆப்டிட்யூட். ரிசர்ச் ஆப்டிட்யூட்ல நமக்கு இந்த வாட்டி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் கொஸ்டின் அன்னைக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் இந்த குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. குவாலிட்டேட்டிவ்னா கொஞ்சம் அந்த இமோஷன்ஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நான் நியூமெரிக்கல்ங்கிறது நமக்கு ஒரு கீ டெர்ம் மாதிரி. ஓகேவா? இங்க வந்து நியூமெரிக்கல் டேட்டா இருக்கும். அதுதான் குவான்டிடேட்டிவ்.
ஓகே. நெக்ஸ்ட் பேசிக் ரிசர்ச்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு கூட சொல்லலாம். இல்ல பியூர் ரிசர்ச்னு கூட சொல்லலாம். இந்த பேசிக் ரிசர்ச். ஜஸ்ட் அது என்ன? எக்ஸ்பேண்ட்ஸ் நாலேட்ஜ் வித்தவுட் இம்மீடியட் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னாலே என்னதுன்னா, நமக்கு கிடைக்கிற ஒரு சொல்யூஷன நம்ம உடனே அப்ளை பண்ணி பார்க்கிறது. அந்த மாரி பண்ணாம ஜஸ்ட் நம்ம ஒரு நாலேட்ஜ் பர்ப்பஸ்க்காக பண்றது பேசிக் ரிசர்ச். இத பியூர் ரிசர்ச்னு சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லலாம். அப்ளைட் ரிசர்ச் எப்பயுமே ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்துக்காக கண்டுபிடிக்கிறது. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் நம்ம ஜெனரலைஸும் பண்ண முடியும். அதுதான் அப்ளைட் ரிசர்ச். ஓகேவா? அதே மாரி ஆக்ஷன் ரிசர்ச்ன்னு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. ஆக்ஷன் ரிசர்ச்சும் அதே மாரி தான். ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் அங்க ரிசர்ச்சரே அங்க இன்வால்வ் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு பிராக்டிகல் இஷ்யூஸ்க்கு கண்டுபிடிக்கிறது. இது ஈவன் ஸ்கூல்ஸ்லலாம் கூட பண்ணுவாங்க. ஆக்ஷன் ரிசர்ச். ஓகேவா? அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ங்கிறது டிஸ்கிரைப்ஸ் ஃபினாமினா வித்தவுட் காஸ் எஃபெக்ட். இங்க காஸ் எஃபெக்ட் இருக்காது. ஜஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஒரு டிஸ்கிரிப்ஷன் இது இப்படிதான் சொல்றது அவ்வளவுதான். ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல என்ன இருக்கும்னா, அந்த காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். கண்ட்ரோல்டு செட்டிங்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க 2 குரூப் நமக்கு இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், கண்ட்ரோல் குரூப்னு. இப்போ நியூ டீச்சிங் மெத்தட் ஒரு கிளாஸ்க்கு பண்றோம். ஓல்டு டீச்சிங் மெத்தட். சோ ஒருத்தவங்களுக்கு நம்ம நியூ டீச்சிங் மெத்தட் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ற குரூப். அவங்களுக்கு நம்ம குடுக்க மாட்டோம் நியூ டீச்சிங் மெத்தட். அதான் கண்ட்ரோல் குரூப். ஓகேவா? அந்த மாதிரி 2 குரூப் இருக்கும். காஸ் என்ன, எஃபெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல மட்டும் தான் அந்த காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னா இன்வெஸ்டிகேட்ஸ் நியூ அண்ட் அன்கிளியர் டாபிக்ஸ். முதல்லயே இருக்கும். பட் அந்த ஃபைண்டிங்ஸ் கிளியரா இருக்காது. அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். இந்த லாங்கிட்யூட்னல் ரிசர்ச்ங்கிறது என்னன்னா, இன்னைக்கு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்றேன்னா, அது எல்லாம் லாங்கிட்யூட்னல். இதுலயும் சில டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல சில டைப்ஸ் இருக்கு. அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச்னா அப்பயே பண்றது தான் கிராஸ் செக்ஷன். ஒன் பாயிண்ட் இன் டைம். இதுலயும் சில டைப்ஸ் இருக்கு. நான் ரிசர்ச் ஆப்டிட்யூட் வீடியோ பண்ணியிருக்கேன். அதுல பாருங்க. அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சாம்பிளிங் மெத்தட்ஸ். இந்த சாம்பிளிங் மெத்தட்ஸ் எங்க வரும்னா, நம்ம ரிசர்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு நம்ம சில சில பேர்கிட்ட நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும் இல்லையா? அததான் நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். மொத்த பேரு நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். இப்போ 1000 பேர்கிட்ட என்னால டேட்டா கலெக்ட் பண்ண முடியாதுன்னா, இதுலருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும் எடுத்துப்பேன். அதுதான் என்னோட சாம்பிள். ஓகேவா? இது ஒரு சப்செட்ன்னு சொல்றோம். அதனால தான். ஓகே. சோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல நமக்கு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இருக்கும். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா ரேண்டம் சான்ஸ். எல்லாருக்குமே அங்க சான்ஸ் இருக்கும். நான் ப்ராபபிலிட்டில அந்த மாரி இருக்காது. ஓகேவா? சோ இது கொஞ்சம். அடுத்தது இதுல ரேண்டம் சாம்பிளிங் இதெல்லாம் ப்ராபபிலிட்டில சேர்றது. இந்த ரேண்டம் சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி, ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி, கிளஸ்டர் சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் இந்த 4மே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ட்ரிபிள் எஸ் சி இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது தவிர மத்தது எல்லாமே நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. இப்ப 100 பேர நிக்க வச்சுட்டு, அதுலருந்து ஏதோ ஒண்ணு நான் பண்ணி, அங்க இருந்து ஒரு 50 பேர நான் செலக்ட் பண்றேன். ஒண்ணு ஃபிஷ் பவுல் மெத்தட் மாரி எல்லாத்தையுமே போட்டு குலுக்கி எடுக்கிறது, ஏதோ அப்படி இருக்கலாம். இல்லன்னா இந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா நான் எவ்ரி 5th பெர்சன செலக்ட் பண்ணலாம். இது வந்து கிளஸ்டர்ங்கிறது எல்லா குரூப்பா பிரிச்சுட்டு, அதுலருந்து எடுக்கிறது. என்டயர் கிளஸ்டர எடுக்கிறது. ஸ்ட்ராட்டிஃபைட்னா ஒரு ஸ்ட்ராட்டாவா பிரிக்கணும். பாப்புலேஷன் டிவைடட் ஸ்ட்ராட்டாங்கிறது சப் குரூப்ஸா பிரிச்சுட்டு, அதுல நமக்கு தெரிஞ்சது ரேண்டமா செலக்ட் பண்றது ஸ்ட்ராட்டிஃபைட். ஓகேவா? இது எல்லாம் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கும். ரேண்டம் சான்ஸ் அதுதான் சொல்லுவோம். ரேண்டம். ஈக்குவல் சான்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த கன்வீனியன்ட் சாம்பிளிங், பர்பசிவ் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங் இது 4மே நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகேவா? நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இது 4மே. இது தவிர இந்த எஸ்எஸ்எஸ்சி தவிர மத்தது எல்லாமே நான் ப்ராபபிலிட்டி. சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் லக்கியா இருந்தோம்னா வெறும் இதுல எது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கூட கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின்ஸ். ஓகேவா? அது ரொம்ப ஈஸியா 2 மார்க்ஸ் எடுத்துடலாம் அந்த இடத்துல. இந்த கன்வீனியன்ஸ்னா என்னோட அந்த ரிசர்ச்சரோட கன்வீனியன்ஸ்க்கு எடுத்துக்காம செலக்ட் பர்பஸ். இப்ப நம்ம ரிசர்ச்க்கு எது தேவையோ அத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறது. ஸ்னோபால் சாம்பிளிங்னா என்னன்னா, நமக்கு சில இது வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட கேட்டவுடனே தான் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் யாருக்கு தெரியுன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அப்படியே போறது. எக்ஸிஸ்டிங் பார்ட்டிசிபென்ட் ரெக்ரூட் அதர்ஸ் அதுதான். அதுதான் ஸ்னோபால் சொல்லுவாங்க. குட்டி குட்டியா அது என்னவும் பெருசாயிட்டே போகும். அதுதான். ஒருத்தவங்க கிட்ட கேட்போம். அவங்க நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆளையும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். சோ அவங்க கிட்ட திருப்பி நம்ம போய் டேட்டா கலெக்ட் பண்ணி, அவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்கள நம்ம கேட்கறது. அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களா கேட்கறது. ஓகேவா? சோ ஸ்னோபால் சாம்பிளிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இதுவும் அதேதான். ஓகேவா? ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங் பத்தி டிஃபரன்ஸ் இங்க இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து
ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே. இந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் எங்க வரும்னா, இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஹைப்போதசிஸ் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த ஹைப்போதசிஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ரிசர்ச் கொஸ்டின்லாம் செட் பண்ண உடனே நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு நியூ டீச்சிங் மெத்தட் வந்து லேர்னிங் அவுட்கம்ம உள்ளது. ஏதோ சேஞ்ச் கொண்டு வருது. அதுதான் என்னோட ரிசர்ச் கொஸ்டின்னா, அது ஆமா. சேஞ்ச் எதுவும் கொண்டு வரல. நோ எஃபெக்ட்ன்னு சொல்றோம்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த எஃபெக்ட்டும் கொண்டு வரலன்னா, அது நல் ஹைப்போதசிஸ். எப்பயுமே நல்லதுன்னா எந்த சேஞ்சும் கிடையாது. இல்ல சம் சேஞ்சஸ் கொண்டு வருது. சேஞ்சஸ் வரும்னா, அது என்னோட ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆல்டர்னேட்னா சேஞ்சஸ் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. அதுதான் ஆல்டர்னேட். ஓகேவா? நோ எஃபெக்ட்ங்கிறது நல் ஹைப்போதசிஸ். ஓகேவா? நம்ம நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம்? இந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கன்க்ளூஷன் பார்ட் பண்றதுக்கு. அடுத்தது ரிசர்ச் எத்திக்ஸ் பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. ரிசர்ச் எத்திக்ஸ்னா ஒரு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம யாரெல்லாம் நம்மளோட சாம்பிள்ஸா செலக்ட் பண்றோமோ, அவங்க கிட்ட சில விஷயம் நம்ம சொல்லணும். ஓகேவா? அந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இந்த மாரி இது மாரி நானு ரிசர்ச்க்கு எனக்கு இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் அவங்க குடுக்குற டேட்டாவ கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும். எல்லாம் என்ஷூர் சேஃப்டி அண்ட் வெல் பீயிங் ஆஃப் பார்ட்டிசிபேட். ஹானஸ்டி இருக்கணும். ஒரிஜினல் ஒர்க்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிளேஜியரிசம் ஆயிடும். இந்த பிளேஜியரிசம்ன்ற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிளேஜியரிசம்னா என்னன்னா, நம்ம ரிசர்ச் வந்து ப்ராப்பரா பண்றது. அதுவும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ரிசர்ச் நம்ம ரிலேட்டட் ரிசர்ச் யாருன்னா பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய கிரெடிட்ட நம்ம என்ன பண்ணிடணும்? குடுத்துறணும். கிரெடிட் குடுத்துறணும்னா, அவங்க பேர வந்து அந்த இடத்துல நம்ம போட்டுறணும். அப்படி போடலைன்னா, அதுதான் பிளேஜரிசம். ஓகேவா? அடுத்தது ஃப்ரீ சாய்ஸ். சம்டைம்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து எனக்கு இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் விட்டுறணும். லெட் பார்ட்டிசிபேட் ஜாயின் ஆர் லீவ் எனி டைம். ஃபாலோ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ரிசர்ச் எத்திக்ஸ். ஓகேவா? அடுத்தது யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதே மாதிரி நம்ம டூல்ஸ் வந்து ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி செக் பண்றதும் இதெல்லாம் வரும் நமக்கு. ஓகேவா? ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி நம்ம டூல்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்றதும் இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல நமக்கு வர்றது இந்த ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி. இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில ஷிப்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த ரிலையபிலிட்டி. ஓகே. ரிலையபிலிட்டினா என்னன்னா கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு டூல் நான் யூஸ் பண்றேன். இன்னைக்கு யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்றேன்னா, நெக்ஸ்ட் மந்த் திருப்பி யூஸ் பண்றேன்னா, அதே எனக்கு ரிசல்ட் குடுக்கணும். ஓகே. இதுலயும் சில டைப்ஸ் இருக்கு. நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்தது வேலிடிட்டினா என்னன்னா அக்யூரசி. அதுதான் அதோட கீ டெர்ம். இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூரசி. கரெக்ட்டா இருக்கணும். நான் என்ன இன்டென்ஷன்ல ஒரு டேட்டா டூல் நான் பண்ணி நான் டேட்டா கலெக்ட் பண்றேனோ, அத கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணணும் நான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வேலிடிட்டி. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும். அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். கொஞ்சம் ஒரு மாடரேட்டா தான் இருந்திருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4 நமக்கு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல மாஸ் மீடியா கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல எஸ்எம்சிஆர் மாடல் இந்த வாட்டி ரிப்பீட்டடா வருது. அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? மாஸ் மீடியானாலே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வைட் ஆடியன்ஸை கவர் பண்ணுது இல்லையா? இதுல பிரிண்ட் மீடியா, ப்ராட்காஸ்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா. ஓகே. அடுத்தது அவுட்டோர் மீடியா. இதே மாதிரி இந்த இடத்துல இந்த டிரான்சிட்னு சொல்லியிருக்கோம். இது தனி மீடியாவா கூட கேட்பாங்க. டிரான்சிட் மீடியானா என்னன்னா ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல இது இப்போ பஸ்லயோ ட்ரெயின்லயோ சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அதெல்லாம் டிரான்சிட். ஓகேவா? அது தனியா கூட கேட்பாங்க. அது என்னடா தனின்னு நினைச்சுக்காதீங்க. இது டிரான்சிட் மீடியான்னு ஒரு டிரான்ஸ்போர்ட். எங்க இருந்தோ நம்ம மூவ் பண்றோம். டிரான்ஸ்போர்ட்ல இது பண்ணும்போது டிரான்சிட் மீடியா அப்படி கூட வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மீடியா கம்யூனிகேஷன் இதே தான். எப்படி ஒரு மீடியா யூஸ் ஆகுது ஒரு கம்யூனிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் பேரியர். அதே மாதிரி பேரியர்ல நிறைய இருக்கு. பிசியாலஜிக்கல் பேரியர் அந்த மாதிரி. ஸோ அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சைக்கலாஜிக்கலா இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளால ஏன் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அங்க நடக்கல? அதுக்கு பெர்செப்ஷன் இன்டர்பிரிட்டேஷனா இருக்கலாம், எமோஷனல் ஸ்டேட் காரணமா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியா இருக்கலாம், லோ செல்ஃப் எஸ்டீம், பர்சனல் பயாஸா இருக்கலாம், இல்ல டிஃபென்சிவ்னஸா இருக்கலாம், காக்னேட்டிவ் ஓவர்லோட். தேவையில்லாம எதுக்கு நம்ம பண்ணணும்னு கூட விடுறது. அது காக்னேட்டிவ் ஓவர்லோட ஓவர் இன்ஃபர்மேஷன். அது கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும்? ஒரு பேரியர் ஆயிடும். அடுத்தது எஸ்எம்சிஆர் மாடல். இந்த வாட்டி நிறைய ஷிஃப்ட்டுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. நமக்கு இதுல மட்டும் லீனியர், டிரான்சாக்ஷன், இன்டராக்ஷன் 3 மாடல்ஸ் இருக்கும். 3 மெயினா அதுல பிரியும் நமக்கு. ஓகேவா? சோ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. பட் அது எஸ்எம்சிஆர்ன்னு நமக்கு நிறைய கேட்கறாங்க. இதுல சீனா என்னன்னு ஏதோ ரிலேட்டட் கொஸ்டின் வந்திருக்கு. சேனல் இது. ஓகேவா? எது மூலியமா பண்றோம்? அதுதான் சேனல். சோர்ஸ்னா யார் பண்றோம்? என்ன மெசேஜ் அனுப்புறோம்? ரிசீவர் என்ன? அதே மாதிரி இதுல
நமக்கு என்ன சொல்லுவோம்? நமக்கு ஒன் வே, டூ வேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் வேனா எப்படி இருக்கும்னா, ஒரு சோர்ஸ் பெர்சன் இருப்பாங்க, மெசேஜ் இருக்கும், சேனல் இருக்கும், ரிசீவர் இருக்கும். பட் அங்கருந்து நமக்கு எந்த ஃபீட்பேக்கும் வராது. டூ வே இருக்கும். டூ வேல என்ன ஆகும்னா, நமக்கு ஃபீட்பேக் வரும். அதுதான் இம்பார்ட்டன்ட். டூ வேல என்ன இருக்கும்? நமக்கு ஃபீட்பேக் வரும். ஃபீட்பேக் வரும்போது தான் நம்ம பண்ண கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கான்றது தெரியும். இல்லையா? ஸோ இதெல்லாம் லீனியர் மாடல். லீனியர் மாடல்னா என்னன்னா, ஜஸ்ட் ரிசீவர் வரைக்கும் போறது. அவ்வளவுதான். அதுலருந்து நமக்கு ஃபீட்பேக் இருக்காது இதுல. ஓகே. அடுத்தது மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல இந்த வாட்டி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் கொஞ்சம் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 100. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் is equal to A minus P. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR by 100. அத அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். சம்டைம்ஸ் எது இல்லன்னு பார்த்து அந்த அந்த ஃபார்முலாவே எப்படி நம்ம மாத்தி எழுதணும்னு நம்ம பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் லெட்டர் சீரிஸ் கொஸ்டின் வந்திருக்கு. நம்பர் சீரிஸ் வந்திருக்கு. ரேஷியோல ஏதோ சம் வந்திருக்கு. ரேஷியோ சம்ஸ் வந்தா விடவே விடாதீங்க. 2:3 அந்த மாதிரி இருக்கும். இது 2 மடங்கு, இது 3 மடங்கு. அவ்வளவுதான். சம்டைம்ஸ் இங்க ஏதோ ஒரு சம்திங் குடுத்துருக்காங்கன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி யோசிச்சுக்கணும். ஓகேவா? இப்ப இது 2 மடங்கு இருக்கு. இது 3 மடங்கு இருக்கு. மொத்தம் இங்க 40 இருக்கு. இந்த மாரி கொஸ்டின்ஸ் எதனா வந்துச்சுன்னா, கொஞ்சம் ஈஸியா பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். இது மாரி குடுக்கல. இந்த மாரி வந்துச்சுன்னா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஓகேவா? ரேஷியோனாலே மடங்கு அவ்வளவுதான். இது 2 மடங்கு. இது 3 மடங்கு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பத்தி கொஸ்டின் வருது. அதே மாரி ட்ரெயின் சம்ஸ் இந்த வாட்டி அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. வொர்க் டைம் சரியா? வொர்க் சம்மும் இந்த வாட்டி வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்வல் ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் இஸ் ஈக்வல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் மாத்திக்கணும். இதுல அதே மாரி ஹவர் அதுவும் முக்கியம். ஹவர், 2 மினிட் அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. இது நான் பண்ணியிருக்கேன் போன இதுல கூட. அந்த இதையும் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 6 நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல இந்த வாட்டி இந்தியன் லாஜிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லா ஷிப்ஸ்லயும் கேட்டுட்டே இருக்காங்க. இந்தியன் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நியாயா சிலாஜிசம்னு இருக்கும். நியாயா இருக்கும். அதை படிச்சுக்கோங்க. அது முடிச்ச உடனே நமக்கு வந்து இந்த பிரமாணாஸ்ன்னு நமக்கு வரும். ஓகேவா? அது கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. பிரமாணாஸ் ஓகே. இதுல ஒரு 6 பிரமாணாஸ் இருக்கும். அது எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுல வர்றது அனுமானான்னு ஒண்ணு வரும். அந்த அனுமானால கொஞ்சம் நமக்கு அந்த டைப்ஸ் எல்லாம் ஸ்வர்த் அனுமானா அந்த மாதிரிலாம் இருக்கும். அது நானே வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது முடிச்சோன்னா எத்துவ பாஷான்னு ஒண்ணு இருக்கும் நமக்கு. எத்துவ பாஷான்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு ஃபாலசி தான் இதுவும். இந்தியன் லாஜிக்ல ஒரு ஃபாலசி தான். ஓகேவா? அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எத்துவ பாஷா ஏன்னா நமக்கு கொஞ்சம் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு இந்த வாட்டி. இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிரமாணாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? சோ இது எல்லாமே அதேதான். பிரமாணாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டிருக்கேன். பிரமாணாஸ்லயே தனியாவே கூட போட்டிருக்கேன். பாருங்க. நெக்ஸ்ட் ஃபாலசிஸ். ஃபாலசிஸ்ல நிறைய ஃபாலசிஸ் இருக்கு. ஓகேவா? நான் என்னோட வீடியோ லாஜிக்கல் ரீசனிங் தனியா நான் பிளேலிஸ்ட்ல வச்சு இருக்கும். பிளேலிஸ்ட்ல கம்ப்ளீட் யூனிட் ரிவிஷன் ஒண்ணு இருக்கும். அதுல போனீங்கன்னா இந்த ஃபாலசிஸ் ஒரு 25 ஃபாலசிஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். அதுல இருந்து தான் வந்துட்டே இருக்கு நிறைய. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவும் என்னன்னா, நம்ம எப்படி அந்த தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஒண்ணு நம்ம ரீசனிங்கே தப்பா இருக்கலாம். இல்ல ஸ்ட்ரக்சரே அதுல தப்பா இருக்கலாம். ஓகேவா? சோ ஆஸ்டி ஜெனரலைசேஷன்ல டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறது. டிராயிங் எ கன்க்ளூஷன் ஃப்ரம் இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். ஆட் ஹோமினம்னா என்னன்னா, ஓகே அட்டாக்கிங் த பெர்சன் இன்ஸ்டெட் ஆஃப் த ஆர்குமென்ட். ஓகே ஆட் ஹோமினம் என்ன பண்ணுவோம்? அந்த பெர்சன அட்டாக் பண்றது. அந்த ஆர்குமென்ட்ட விட்டுட்டு அவனையே நம்ம அட்டாக் பண்றது. அவன் அந்த மாதிரி. அவன் சொல்றத விட்டுருவாங்க. அந்த மாதிரி. ஃபால்ஸ் அனாலஜினா கம்பேரிங் அன்ரிலேட்டட் திங்ஸ். இது வெறும் இது மட்டும் தான். நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸும் நான் தனியா பண்ணியிருக்கேன். லாஜிக்கல் ரீசனிங்ல ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீடியோ இருக்கும். லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் தனியா, ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அதையும் கொஞ்சம் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூட்ஸ், ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இதுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் தெரிஞ்சுச்சுன்னா, இது எல்லாமே பண்ணிடலாம். ஆக்சுவலா ரொம்ப ஈஸி மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறது. பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் கொஞ்சம் இன்னும் கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, நீங்க எடிமாஸ்டர் தமிழ் இங்கிலீஷ் சேனல் பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் போனீங்கன்னா, நான் இதெல்லாம் தனித்தனியா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இதுல நிறைய கொஸ்டின் இப்ப கேட்கறாங்க. ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் பொறுத்த வரைக்கும், இது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்னா இங்க ஏ, இங்க இ, இங்க ஐ, இங்க ஓ இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல், இது நோ, இது சம், இது சம் நாட். இது 4. அதே மாதிரி இங்க மேல இருக்கிறத நம்ம கான்ட்ரரின்னு சொல்லுவோம். கீழ இருக்கிறத சப் கான்ட்ரரின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிறத நம்ம கான்ட்ரடிக்டரி சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னா, இங்க ட்ரூ வந்துச்சுன்னா, கான்ட்ரடிக்டரி இங்க ஃபால்ஸ் தான் வரும்.
அந்த மாதிரி சில லாஜிக் நமக்கு இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி வென் டயக்ராமும் இதுல இருக்கும். அது தெரிஞ்சாலும் அந்த வேலிடிட்டி செக் பண்ணணும் சில கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஸ்டின் வருது. இதுல ஆர்கியூமெண்ட்ங்கிறது ஒரு ரீசனிங் ப்ராசஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரிமைசஸ் இருக்கும். அதுதான் ஆர்கியூமெண்ட்னு சொல்றோம். ஓகேவா? ரெண்டு ப்ரிமைசஸ் P1 P2 கன்க்ளூஷன் வரும். ஓகேவா? அந்த மாதிரி ப்ரிமைசஸ் இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். ப்ரிமைசஸ்னா என்னன்னா எவிடன்ஸ் எதெல்லாம் வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரும் அதுதான். ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுல இது கேட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆர்குமெண்ட் பத்தி அது ரிலேட்டட் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? டிடக்டிவ் ஆர்குமெண்ட்ங்கிறது ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆல் ஹியூமன்ஸ் ஆர் மார்டல், சாக்ரேட்ஸ் இஸ் ஹியூமன், தெர்ஃபோர் சாக்ரேட்ஸ் இஸ் ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போறதோ ஜென்ரல் திங் ஆல் ஹியூமன் பத்தி சொல்லிட்டோம். இது ஒரு ஜென்ரல். இங்க இருந்து சாக்ரேட். ஓகேவா? அந்த மாதிரி போறது ஜென்ரல் டு ஸ்பெசிபிக். ஓகேவா? இப்ப கிளாஸ்ல இப்ப டீச்சர் நடத்துறாங்கன்னா இந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஒரு ஓவராலா சொல்லிடுறது. இப்போ வைல்ட் அனிமல்ஸை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லயன் பத்தி சொல்றது, ஸ்பெசிஃபிக்கா போறது. அந்த மாதிரி. இப்ப இண்டக்டிவ்ங்கிறது என்னன்னா ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு போறது. எவ்ரி ஸ்வான் ஐ ஹவ் சீன் இஸ் ஒயிட், தேர்ஃபார் ஆல் ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட். இப்போ ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு போறது இண்டக்டிவ்னு சொல்லுவோம். அனாலஜிக்கல்னா ஒரு கம்பேரிசன் இருக்கும் பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் டூ திங்ஸ். ஓகே, இது அனாலஜிக்கல் சொல்லுவோம். ஸோ இன்னும் நிறைய இருக்கு, நானே பண்ணியிருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்க. அடுத்தது யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல பெர்சன்டேஜ் பேஸ்டு சம் வந்திருக்கு. ஈஸி டு மாடரேட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாருமே ஓரளவு அட்டன் பண்ண முடியறதா தான் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 8 ஐசிடி. ஐசிடியில் எம்எஸ் எக்ஸல் கொஸ்டின் இந்த வாட்டி ரிலேட்டடா வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அது இன்டெப்த் தெரியலனாலும் செல்ஸ்னா என்ன, அதுல என்னெல்லாம் ஃபார்முலாஸ்னா இது பண்ணியிருக்கேன், நீங்க பாருங்க. சம் இதுக்கு என்ன பண்றோம் இல்லையா, ஆவரேஜ் கண்டுபிடிக்க எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது, செல்லுல எப்படி அந்த C1 எப்படி எழுதுறோம், D1 என்ன, D2 என்ன, அந்த மாதிரி ஃபார்முலாஸ்னா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாடெசிமல் கன்வர்ஷன்ல சம் வந்திருக்கு. எக்ஸாடெசிமல் பைனரி கன்வர்ஷன் பத்தி வந்திருக்கு. பைனரி நமக்கு மொத்தம் கன்வர்ஷன்ல 4 இருக்கு நமக்கு இல்லையா. பைனரி இருக்கும், டெசிமல் இருக்கும், ஆக்டல் சிஸ்டம்ல நமக்கு ஆக்டல் இருக்கும், எக்ஸாடெசிமல் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாடெசிமல் பத்தி கன்வர்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. எக்ஸாடெசிமல் 0 to 9, A to F இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம்ஸ். யூஆர்எல்னா என்ன, ஐபினா என்ன, ஹெச்டிடிபினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வைரஸ் நானே இது ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மால்வேர், சைபர் அட்டாக்ஸ் இதை பற்றி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்புறம் சைபர் லாஸ் பற்றின கொஸ்டின் இந்த வாட்டி வந்திருக்கு, இதுவும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்ல பொல்யூட்டன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் நமக்கு வந்துட்டே இருக்கு இந்த வாட்டி. ஏர் பொல்யூட்டன்ஸ்னா என்ன, வாட்டர் பொல்யூட்டன்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் சாயில். ஓகேவா? இது நிறைய நமக்கு இந்த வாட்டி பார்த்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. அது கொஞ்சம். அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எப்படி அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் நடக்குது, ஓகேவா, அந்த அதுவும் கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எப்படி, ஓகே அது. அப்புறம் டர்பிடிட்டினா என்ன, அது எல்லாமே. அப்புறம் ரீசைக்ளிங், கம்போஸ்டிங், லேண்ட் ஃபில்லிங். ஓகே, அடுத்தது இன்சினரேஷன்னா என்ன, பர்னிங் வேஸ்ட் டு ரெடியூஸ் வால்யூம் அண்ட் ஜென்ரேட் எனர்ஜி. அடுத்தது கிரீன் ஹவுஸ் கேசஸ் பற்றின கொஸ்டின் நமக்கு வருது. அப்புறம் இதுல கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? இதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஆக்சுவலா கிரீன் ஹவுஸ் கேசஸ் நமக்கு இருக்கணும் கொஞ்சம், பட் அளவுக்கு மீறி போகும்போது என்ன ஆகுது, நமக்கு குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, அது எமிட்டட் ஃப்ரம் பர்னிங் ஃபாசில் ஃபியூயல்ஸ், இந்த மீத்தேன், இந்த லைஃப் ஸ்டாக்ல இந்த ஃபார்மிங் அனிமல்ஸ்ல இருந்து. ஓகேவா? ஸோ லேண்ட்ஃபில்ஸ் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன், இது மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓகே, ஃப்ளூரினேட்டட் கேசஸ், இது எல்லாமே முக்கியம். இந்த வாட்டி கிரீன் ஹவுஸ் கேசஸ் ரிலேட்டட் கொஸ்டின் நிறைய ஷிப்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க, அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ். ஓகேவா? இது இன்டர்நேஷனல் இந்தியன் அக்ரிமெண்ட்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்த ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன் 1972 ஃபர்ஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம். ஓகே, அப்புறம் மான்ட்ரியல் புரோட்டோகால்னா 1987ல எய்ம் டு த ஓசோன், அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இது சிஎஃப்சிஸ். ஓகேவா? குளோரோஃப்ளூரோ கார்பன் அதை டெப்ளீட் பண்றதுக்காக வந்தது. ஓகே, ஓசோனை வந்து நம்ம பாதுகாக்கணும், மோன்ட்ரியல் புரோட்டோகால். இப்போ ரியோ அர்த் சமிட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1992 ரியாடி ஜெனிரியோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இது பயோடைவர்சிட்டி, டீஃபாரஸ்டேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அது மெயினா.
இதுல மெயினா வந்தது அந்த அஜெண்டா 21 வந்தது. ஓகே. அந்த அஜெண்டா 21 ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்புறம் இந்த கியோட்டோ புரோட்டோகால் இது 1997. இது மெயினா டார்கெட் பண்ணது கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்க்காக. அப்புறம் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் 2001ல வந்தது. இது ஸ்வீடன்ல இருக்கு ஸ்டாக்ஹோம். ஓகேவா? அவங்க பண்ணது பிஓபிஸ், பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன், இந்த பிஓபிஸ் அதெல்லாம் கம்மி பண்ணணும். அப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 இதெல்லாம் எப்பன்னா இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ங்கிறது இந்த ரியோ சம்மிட்ல ஆரம்பிச்சது. 1992 சம்மிட்ல இருந்து ஆரம்பிச்சது. ஓகேவா? ஆல்மோஸ்ட் இப்போ COP29 வரைக்கும் வந்திருக்கு நமக்கு. அப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணது கிளைமேட் சேஞ்சை எப்படி கம்ப்ளீட் பண்றது, குளோபல் வார்மிங் எப்படி நம்ம கம்மி பண்ணலாம். 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து கம்மி பண்ணணும். மேக்ஸிமம் 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வரணுங்கிறாங்க. இந்த என்டிசிங்கிற வேர்டுன்னா நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன். அந்தந்த கண்ட்ரி எவ்வளவு அவங்களால பண்ண முடியும் குளோபல் வார்மிங் தடுக்க, அது அவங்களே வந்து பண்ணணும். அது நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது யூனிட் 10 நமக்கு என்னன்னா ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நிறைய ஷிப்ஸ்ல NEP 2020 ரிலேட்டட் கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் இதை படிச்சுக்கோங்க. இதுல மெயினா மட்டும் போட்டிருக்கேன், பட் நிறைய இருக்கு. பராக் இருக்கு, அசஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஒரு அம்ப்ரல்லா பாடி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ NEP 2020ல நிறைய இருக்கு. நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்க ஹையர் எஜுகேஷன் நான் தனியா பண்ணியிருப்பேன். அதுல NEPல ஒரு 10, 12 பாயிண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் மல்டி டிசிப்ளினரி, அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜஸ், இந்த ECCங்கிற யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் எஜுகேஷனல் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கொஞ்சம் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாட்டி நிறைய கொஸ்டின் வருது. யூனிவர்சிட்டிஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் கல்கட்டா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கல்கட்டா யூனிவர்சிட்டி. ஓகே, அது இதெல்லாம் இந்த மாக்னா கார்ட்டா. ஓகேவா? இதெல்லாம் இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ட் அந்த கமிஷன்ஸ்லாம் படிக்கும்போது இதை பத்தின நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் 2, 3 ஷிப்ஸ்ல கொஞ்சம் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? எது ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி, ஓகே, எது வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், நேஷனல் நாலேஜ் கமிஷன். அப்புறம் எஸ்டாப்ளிஷ் 2005ல சாம் பிட்ரோடா அவர் தலைமையில வந்துச்சு. அப்புறம் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. அப்புறம் NCERT ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. NCERTனா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1961ல. மெயினா இவங்க ஃபோக்கஸ் பண்றது ஸ்கூல் கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல. ஓகே, ஜெயினிசம். அதுக்கப்புறம் இந்த வாட்டி இப்போ லாஸ்ட் ஷிஃப்ட்ல NCTE பத்தியும் கேட்டிருந்தாங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். ஓகேவா? இதை பத்தியும் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஜெயினிசம். ஜெயினிசம் லார்ட் மகாவீரா அவர் 24th தீர்த்தங்கரா. இவங்களோட கோர் பிரின்சிபல் அகிம்சா, நான் வயலன்ஸ், அப்பரிகிரஹானா, நான் பொசிஷன், சத்யானா, ட்ரூத், ப்ரமோட் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் லிபரேஷன் த்ரூ நான் அட்டாச்மெண்ட். அப்புறம் வைஷஷிக். இவ ஒரு 6 கிளாசிக்கல் ஸ்கூல்ஸ் இருக்கு நமக்கு. அதுல ஒண்ணு வைஷஷிகா. நியாயா பிலோசபி நம்ம லாஜிக்கல் ரீசனிங்ல படிச்சோம்னா அதுவும் ஒரு ஸ்கூல் ஆஃப் பிலோசபி. ஓகேவா? ஃபவுண்டர் ஏன்னா சேஜ் கனாடா. டைம் பீரியட் வந்து 6th to 2nd century BCE. இவங்க ஃபோக்கஸ் பண்ணது மெட்டாபிசிக்ஸ், லாஜிக் அண்ட் எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜி நாலேஜ் எப்படி கிடைக்குது. மெட்டாபிசிக்ஸ்னா ஃபுல்லா அந்த யூனிவர்ஸை பத்தின ஒரு புரிதல். ஓகே. அட்டாமிசம் வைஷஷிகா போசிட் த யூனிவர்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் ஆட்டம்ஸ். அந்த ஒரு கான்செப்ட் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இப்ப நிறைய ஷிப்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டண்டா கேட்கறாங்கன்னா, இந்த ஸ்வயம் பிரபா நிறைய ஷிப்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸ்வயம் படிச்சுக்கோங்க. மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங், லேர்னர் சென்டர்ட் மெத்தட், மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா, பிளஜரிசம், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, அப்புறம் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், டீச்சிங் டூல்ஸ் இது ரிலேட்டடா வந்துட்டே இருக்கு. அப்புறம் கன்வர்ஷன் இது ஐசிடில. ஓகேவா? ஐசிடி கன்வர்ஷன், அப்புறம் மால்வேரு, சைபர் அட்டாக், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஏர் பொல்யூஷன் நிறைய கேட்கறாங்க இந்த வாட்டி. ஓகே, அந்த ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் என்னது, அந்த கலர்ஸ் என்னது, எல்லாமே பார்த்துக்கோங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட், எனர்ஜி ரிசோர்சஸ் பத்தினது, நியூக்ளியர் எனர்ஜி, கமிஷன்ஸ், ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட், அப்புறம் யூனிவர்சிட்டியோட குரோனாலஜி, அப்புறம் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் நாலந்தா, தக்ஷஷீலா, ரிசர்ச் டிசைனு. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேஷியோ பர்சன்டேஜ் கொஞ்சம் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிறது நல்லது. மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல நிறைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் இந்த வாட்டி வந்திருக்கு. ஒர்க் ரிலேட்டட் சம்ஸ், அப்புறம் நம்பர் சீரீஸ், ஆல்பபெட் சீரீஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? யாரெல்லாம் 27th எக்ஸாம் எழுதுறீங்களோ ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க. யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த சேனல் எடியூமாஸ்டி தமிழ், இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வேற யாருன்னா யூஜிசி நெட் எழுதுறவங்க தெரிஞ்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? எல்லா அனாலிசிஸ் வீடியோவும் ஒரு தடவை பாருங்க. அப்பதான் இன்னும் நிறைய நான் விட்டுருப்பேன் இதுல. அதெல்லாம் கூட உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.